Hi viewers, welcome to cybersecurity தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இத பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ நீங்க உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் கூடயோ இல்ல உங்க அப்பா கூடயோ சாட் பண்ணிட்டு இருக்கீங்க. வாட்ஸ்அப் இல்லனா Facebook ஏதோ ஒரு மெசேஜர்ல சாட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க அனுப்பாத மெசேஜ் ஒன்னு உங்க அப்பாவுக்கு போகுது. நீங்க அனுப்புன மாதிரியே போகுது. எக்ஸாம்பிளுக்கு நீங்க உங்க அப்பாட்ட உங்க பேங்க் டீடைல்ஸ்லாம் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேக்குற மாதிரி ஒரு மெசேஜ் போகுது. இது எப்படி போச்சுன்னு சொல்லி நாம யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்க அப்பாவும் மெசேஜ் அனுப்புவாரு. திருப்பி ரிப்ளை பண்ணியிருப்பாரு. என்னென்னு ரிப்ளை பண்ணுவார், பேங்க் டீட்டெயில்ஸில் ரிப்ளை பண்ணிடுவார். பட் நீங்கள் அந்த மெசேஜ் அனுப்பவே இல்லை. என்ன நடந்துச்சுன்னு யோசிக்கிறீங்களா? இதில் இன்வால்வ் ஆகிருக்குது ஒரு சைபர் அட்டாக். அந்த சைபர் அட்டாக் பற்றி இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்ப்போம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அட்டாக் பேர் என்னன்னா MITM அட்டாக், அதாவது மேன் இன் த மிடில் அட்டாக். மேன் இன் த மிடில் அட்டாக்னா என்னன்னா, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் 3 சைட்ஸ் இருக்கா, அதில் 2 சைட்ஸ் நீங்களும் உங்கள் அப்பாவும் இருக்கீங்க. இடையில ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மேன் இந்த மிடில் அட்டாக் யூஸ் பண்ணி அந்த தேர்ட் பார்ட்டி உங்கள் ஆக்சஸ்க்கு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் உங்கள் அப்பா அனுப்புகிற மெசேஜ் அவங்களுக்கு தெரியும். அந்த தேர்ட் பார்ட்டிக்கு அதை அவங்க மாடிஃபை கூட பண்ணலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, அந்த எக்ஸாம்பிள் அப்படி தான். நீங்கள் அனுப்புன மெசேஜ் அந்த தேர்ட் பார்ட்டி இந்த MITM அட்டாக் மாடிஃபை பண்ணிடுவாங்க. MITM அட்டாக்கை வச்சு அப்படி பண்ணும்போது உங்கள் அப்பாவோட பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் அந்த தேர்ட் பார்ட்டிக்கு போயிடும். அந்த தேர்ட் பார்ட்டி உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை வச்சு திருடலாம் பணத்தை. இதே மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணால் தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நான் அனுப்பவே இல்லையப்பா அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் உங்கள் அப்பாட்ட சொல்லி நீங்கள் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியும், பணம் திருட்டு போயிடுச்சுன்னா. இப்போ அவங்க மாடிஃபையே பண்ணல, நீங்கள் அப்படிக்கு சேட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களே உங்கள் அப்பாட்ட பேங்க் டீடைல்ஸ் கேட்குறீங்க. பட் அதை அவங்களால பார்க்க முடியும். நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் உங்கள் அப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுற மெசேஜ் பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது யார் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் பேங்க்கில் காசு போயிருக்கும். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னே தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பீங்க. இதுக்கு பேர் தான் மேன் இன் த மிடில் அட்டாக். இதில் நாம் எப்படி சேஃபாக இருக்கலாம்னா, நம்ம வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி மெசேஜஸ்லாம் ஹேக் ஆகாமல் சேஃபாக வச்சுருக்கணும். அதில் ஒரு சேஃப்டி மெஷர் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாருமே மேக்ஸிமம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு ஒரு சேஃப்டி மெஷர் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே போய்க்கோங்க. வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் காட்டுமா, அதுக்குள்ளே போயிட்டு அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பின் செட் பண்ண சொல்லும். நான் ஏற்கனவே செட் பண்ணியிருக்கனால டிசேபிள் காமிக்குது. பின் செட் பண்ணணும். நீங்கள் பின் செட் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் சைன்இன் பண்ணிட்டீங்க. அப்படி இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு டைம் வாட்ஸ்அப்புக்குள்ளே போகும்போது இந்த பின் போட்டால் தான் வாட்ஸ்அப்பை ஆக்சஸ் பண்ண முடியும்னு காமிக்கும். அதை எப்படி நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். இந்த வாட்ஸ்அப் க்ளோஸ் பண்ணிட்டு நான் திருப்பி உள்ளே போகிறேன், நீங்களே பாருங்கள். இப்போ ஒரு பின் கேட்குதா, இந்த மாதிரி கேட்கறதுனால ஹேக்கர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் உங்கள் அக்கௌண்ட்டை ஈஸியாக ஹேக் பண்ணிட முடியாது. அதனால இந்த செக்யூரிட்டி இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு லைக் போடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோலாம் இதே மாதிரி கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ண முடியும். இப்போ நான் கொஞ்சம் பிகினர்னால எனக்கு பேச அவ்வளோவா வராது. அதனால சிம்பிளாக தான் பேசியிருப்பேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு தெரியறதுக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் இந்த சேனலில் போடுறாங்க அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ, பாய் பாய்.